Hi, hello, vanakkam, welcome back to another cooking video. In the video la naanga enna paaka porom nu pathingenda தக்காளி காய வச்சு ஒரு பால் கறி தான் செய்யிறது காட்டி தர போறேன். ரொம்பவே டேஸ்டா செய்யலாம். இந்த முறையில செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி காய எடுத்துக்கொள்ளுங்க. அத வடிவா தண்ணியில கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 2-3 தரம் தண்ணியில வடிவா கழுவி எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து நான் சின்னதாக வெட்டி எடுக்க போகிறேன். இந்த சைஸில் வெட்டினீங்கன்னா ஓகே. இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளி காயை வந்து சட்டிக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு தக்காளி பழம் தான் வருது, என்ன கூட தக்காளி பழம்னு சொல்லி அதோட வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க. அதோட உள்ளியை போட்டுக்கொள்ளுங்க. அதோட பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இது கறி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். வேண்டபடியாக உங்களுக்கு அந்த புளிப்பு பிடிக்காதாக்கள் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் முறைப்பாக இருக்கும். அதோட தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கிட்டு உப்பையும் போட்டுக்கொள்ளுங்க. தண்ணீர் அளவு வந்து கொஞ்சமாகவே விடுங்க. தக்காளி பழத்துக்கு உள்ளே நிற்கிற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் தக்காளி பழத்துலேருந்து நிறைய தண்ணி வரும். அதால் இதை மூடி நல்ல வடிவாக அவிய விடுங்க. இந்த தண்ணி வத்து மட்டும் இடைக்க கிளறி வடிவா அவிய விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வத்தி கொண்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணி வத்திட்டுது. இந்த டைம்ல அந்த கரண்டியோட அந்த பின் பக்கத்தை வச்சு வடிவா மசிச்சு விட்டு கொள்ளுங்க. ஆகலம் எல்லாம் நல்ல களியாக மசிக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக மசிச்சிங்கன்னாலே ஓகே. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக மசிஞ்சிட்டுது. இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவின நல்ல திக்கான தேங்காய் பால், அதாவது முதலாம் பாலை விட்டுக்கொள்ளுங்க. விட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். அதையும் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு ஒருக்கா மூடி அவிய விட்டுக்கொள்ளுவோம். ஒரு கொதி வரைக்குள்ள இறக்கினீங்கன்னா ஓகேயா இருக்கும். இந்த கறி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். செய்து பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த தக்காளி காய் கிடைக்குதோ அந்த டைமில் இப்படி செய்து பாருங்கள். சில பேர் இந்த தக்காளி காயோட சேர்த்து கூனி இறால் போட்டு கறி வைப்பினோம். அதோட நெத்தலி கருவாடும் போட்டு வைப்பினோம். எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இறாலும் சில பேர் போடுறவங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முறையில் செய்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.